ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம். சமையல் பார்க்குறதுக்கு முன்னாடி இது நைட்டுக்கு அடைக்கி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலே ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 மணி 4 மணிக்கு அரைச்சோம்னா நைட்டுக்கு அடை ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நைட்டுக்கு வந்து சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போயிடுவாங்க மருமக பொண்ணு. குழந்தைய நான் பார்த்துக்கிறனால நைட்டு இந்த மாதிரி மாவு, அடை மாவு, உப்புமா, சேமியா உப்புமா இதுதான் பண்ண முடிகிறது என்னால். அவங்க வர்ற வரையும் வெளியில் வாங்கினாலும் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால் அடைக்கி அரைச்சா 2 நாளைக்கு ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான இஞ்சி, நெல்லிக்காய், மிளகா வத்தல், புளி இதெல்லாம் போட்டு அரைச்சி நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம்பருப்பு, அதாவது உளுந்தம்பருப்பு வேண்டாம், கடலைப்பருப்பு எல்லாம் தாளித்து கொட்டி இது அதில் கொட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுருளை வதங்கணும். நல்லா நிறைய எண்ணெய் விடணும். இறக்கும் போது பெருங்காயமும் நல்லா இவ்வளோ வெல்லம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெல்லிக்காய் வந்து துவர்ப்பு, இஞ்சி வந்து காட்டம். இது ரெண்டுக்குமே வெல்லம் செட் ஆகும். நான் போட்டிருக்கேன். இது 1 வாரம் 10 நாள் சரியாக இருக்கும். இது எங்கள் அக்காவுக்கு வேறு கொஞ்சம் கொடுத்து விடணும். அதனால தான் நிறைய போட்டு விட்ருக்கேன். இது சூப்பராக இருக்கும் மோர்ஞ்சாத்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான பூண்டு ரசம். நான் பிறந்ததில் இருந்தே இந்த மாதிரி ஒரு கூட்டு வச்சதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன கூட்டுன்னு கேட்குறீங்களா? முள்ளங்கி கூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வச்சுருக்கேன், ஆனால் முள்ளங்கி கூட்டு வச்சதே கிடையாது. ஆனால் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். பாசிப்பருப்பு போட்டு எப்பயும் போல் கூட்டு வைக்கிறது தான் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பீட்ரூட் பொரியல் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆயிடுச்சு. நம்ம தேங்காயும் கருவேப்பிலையும் போட்டு இறக்கிக்க வேண்டியதான். நான் ஒரு கையிலேயே வதக்கிறனால வடச்சட்டி கிடுக்குன்னு ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் நினச்சிக்காதீங்க. ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.